ஃப்ரைடே மார்னிங் இந்த வீக் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வந்து லீவு. ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சோம். சரி எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருந்த பிரெட் இருந்துச்சு, அதை வச்சு அவகேடோவும் இருந்துச்சு. அவகேடோ சாண்ட்விச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அவகேடோ பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கும். கரெக்டாக வந்துடணும், அந்த சீட் மட்டும் வந்து அழகாக வரணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு டைமும் பார்த்து பார்த்து பொறுமையாக தான் வந்து பண்ணுவேன். அப்போவுமே சில டைம் தான் வந்து கரெக்டாக வரும், சில டைம் வந்து சொதப்பிடும். இன்றைக்குமே வந்து சொதப்பிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு கட் பண்ண அவகேடோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழுக்கலை, அளவுக்கு காய் மாதிரி இருந்தங்காட்டி அதை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டேன். நல்லா பழுத்துருந்துச்சுன்னா லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணாலே நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சமாக வந்து ஆனியன், சால்ட் மட்டும் வந்து போட்டுட்டு பிரெட்டில் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக வந்து கீ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 பக்கம் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அவகேடோ சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு சாண்ட்விச் அப்படின்னாலே வந்து பிடிக்காது. இப்போ இது என்னோட ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் பண்ணிவிட்டு தாரிகாவுக்கு வந்து பனானா இருந்துச்சு, அது கூட ஒரு எக்கும் கொஞ்சமாக வந்து மாவும் வந்து கலக்கிட்டு அவளுக்கு குட்டி குட்டியாக வந்து பேன் கேக்கும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த குட்டி குட்டியாக வந்து பண்ணால் அவளுக்குமே வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குமா, அதனால கொஞ்சம் சாப்பிட்டுக்குவா அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவேன்.